டிஎன் 360 இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஆடி மாசம் வந்துருச்சு. ஆடி மாசம் அம்மன் கோவில் எல்லாம் திருவிழா, ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை தான் வருது. நிறைய கோவில்கள்ல அம்மனுக்கு மஞ்சள் காப்பு, சந்தன காப்பு, அலங்காரம் எல்லாமே பண்ணுவோம். அம்மன் அலங்காரத்துக்கு தேவையான அலங்கார பொருட்கள் எல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கால் பண்றீங்க, கமெண்ட்ஸ்ல எல்லாம் போட்டிருக்கீங்க. உங்களுக்காக தான் இந்த பதிவு. மிக முக்கியமா கோவில்ல பூஜை பண்றவங்க, சுவாமி அலங்காரம் பண்றவங்களுக்கான பதிவு தான் இது. இந்த பதிவுல நம்ம சாமிக்கு அலங்காரத்துக்கு தேவையான நகைகள்லாம் நம்ம கிட்டேயே இருக்கு. உங்களுக்கு அந்த நகைகள் தேவை அப்படின்னா நீங்க நம்ம கிட்டே நீங்க வாங்கிக்கலாம். அதனால உங்களுக்கு சாமி அலங்காரத்துக்கு தேவையான நகைகள் இதுல நான் காமிக்கிறேன். இதுல சாம்பிள் மட்டும்தான் நான் காமிச்சிருக்கேன். இதுல உங்களுக்கு எதெல்லாம் வேணுங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான நகைகளை உங்களுக்கு நாங்க ஷிப்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் கொரியர்ல. அதனால உங்களுக்கு என்னென்ன நகைகள் பிடிச்சிருக்குன்னு பாருங்க. இதை எப்படி பயன்படுத்தணுன்றது எல்லாமும் நம்ம வீடியோல இருக்கு, நம்ம சேனல்லையே. அந்த லிங்க்கும் கொடுக்குறேன், நீங்க அதை போய் பாருங்க. எல்லா நகைகளும் நான் இப்ப காமிக்கிறேன். ஒன்னொன்னா உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க அதை முழுசா வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஆனா நீங்க பார்த்து இதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நான் கையில வச்சிருக்கேன் பாத்தீங்களா, இதுதான் சுவாமிக்கு காதுல போடக்கூடிய கம்பளுடைய அமைப்பு. இப்ப இது சாமியோட சிலையை பொறுத்து தான் நம்ம நிர்ணயிக்கணும். சாமியினுடைய சிலை ரொம்ப சின்னதா இருந்தா இந்த மாதிரி போடக்கூடாது. சாமி சிலை கொஞ்சம் பார்க்கறதுக்கு பெருசா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியானதை நம்ம பயன்படுத்திக்கலாம். நான் இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 வச்சிருக்கேன் பாருங்க. இதுல ஒயிட் இருக்கு, ப்ளூ இருக்கு, மற்றது கிரீன் இருக்கு. இந்த 3மே பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு சுவாமிக்கு போடலாம். இப்ப நான் அது ஒண்ணு மட்டும் உங்களுக்கு பிரிச்சு காமிக்கிறேன், இங்க பாருங்க. பாத்தீங்களா, இது பாருங்க, இது மாதிரி இருக்கும். நல்லா தெரியுது உங்களுக்கு? கையில எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி இருக்கும், பச்சை கலர்ல. அது பாருங்க, பச்சை கலர் ஸ்டோன் வச்சது. இது ஒண்ணு உங்களுக்கு சாம்பிளுக்கு பிரிச்சு காமிக்க. எல்லாத்தையும் நம்ம சாமிக்கு அலங்காரம் பண்ணும்போது தான் நம்ம பிரிச்சு கொடுக்க முடியும். இருந்தாலும் உங்களுக்கு தேவை அப்படிங்கறதுனால இந்த ஒண்ணு நான் பிரிச்சு காமிச்சிருக்கேன். இது உங்களுக்கு கம்பல் வேணும் அப்படின்னாலும் நீங்க இந்த சைஸ்ல வேணும்னாலும் ஓகே. இதை விட ஒரு நம்பர் சின்னதா வேண்டும் அப்படின்னாலும் நீங்க அந்த நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம். உங்களுடைய சுற்றளவு எப்பவுமே இந்த மாதிரி இப்ப நீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா முதல்ல நீங்க உங்க கோவில்ல இருக்கக்கூடிய அம்மனோ, முருகனோ, சுவாமியினுடைய முகம், அதாவது சிலையை நல்லா தெளிவா போட்டோ எடுத்தீங்கன்னா தான் நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி அளவு கொடுக்க முடியும். அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகளை பாத்தீங்கன்னா நம்ம கம்பலா பயன்படுத்திக்கலாம். இது கம்பலுக்கு பயன்படுத்தலாம். இதே இதுவை வேற ஏதாவது ரொம்ப உருவம் பெரியதா இருக்கக்கூடிய அம்மனுக்கு மூக்குத்தியாவும் பயன்படுத்துறதுக்கு நம்ம அலங்கார வீடியோல போய் பாருங்க. அதுல நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னு காமிச்சிருப்பேன். இது எல்லாமே இதுல கிடைக்கும். இது கம்பல் பத்தின பதிவு இதுல பாருங்க. இப்போ சாமிக்கு போடக்கூடிய நத்து புல்லாக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதான் நத்து புல்லாக்கு அப்படின்னு சொல்லுவோம். இதுல நிறைய பேருக்கு நத்து எது புல்லாக்கு எது அப்படின்றது தெரிஞ்சுக்காம இருக்கீங்க. இதோ பாத்தீங்களா, இதுதான் நத்து. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல பாதி இருக்குல்ல, அரைவட்ட பகுதி இருக்கு இல்லையா, இது நத்து. இந்த கீழே இருக்கக்கூடிய பகுதி பேரு புல்லாக்கு. இதுல வரும்பொழுதே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கம்பி ஜாயிண்ட் கொடுத்துருக்கோம். நம்ம தான் என்ன பண்ணுவோம், சாமி அலங்காரத்தப்ப இதை நோஸ் பில்லர்ல கட் பண்ணலாம். இல்ல முடிஞ்சா கையில கூட இப்படி சுத்தினீங்கனால உடஞ்சிரும். இதை கரெக்டா கட் பண்ணி தான் போடணும். ஆக்சுவலா இது வரும்போதே மேக்காய் வரும்போதே இதே மாதிரி தான் வரும். நம்ம தான் நம்ம அளவுக்கு தேவையான அளவுக்கு இதை உடைச்சுக்கலாம். சிலர் என்ன பண்றீங்கன்னா இது அப்படியே எடுத்து போய் சாமிக்கு மேல வச்சு அழுத்தி விட்டுடுறீங்க. இது அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. இதற்கு மேல நம்ம வேற ஏதாவது இன்னொன்னு நம்ம வச்சு மூக்குத்தியா போடும்போது தான் ரொம்ப அழகா இருக்கும். உங்களுக்கு அது புரியுற மாதிரி சொல்றேன், உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் பாத்தீங்கன்னா இந்த நத்து இந்த மாதிரி இப்ப இருக்கு. இது உள்ளது நான் உங்களுக்கு பிரிச்சு எடுக்கிறேன். இங்க பாருங்க, இந்த நத்து நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு? நத்து பாருங்க, இதுல இருக்கக்கூடிய இந்த செமிக்கெல்லாம் அழகா ஆடுது. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கேப் உங்களுக்கு அசிங்கமா தெரியுதுங்கும் போது என்ன பண்ணலாம், இது மாதிரி சில ஜுவல்ஸ் தனியா வாங்கி வச்சுக்கோங்க. இதுல இது இப்போ நான் என்ன பண்றேன்னா, இப்போ இதை எடுத்து எப்படி இது கூட நம்ம ஜாயின் பண்றதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வியூ தெரியுதா? இப்ப இந்த வியூல பாத்தீங்கன்னா இப்ப இந்த கேப்பையும் இது மறைச்சிடும். இதுக்கு மேலையும் இது ஒரு மூக்குத்தியா போட்டுக்கலாம். இப்ப இதை தனி மூக்குத்தியாவும் பயன்படுத்தலாம். நத்து பயன்படுத்தும் போது கண்டிப்பா இந்த கேப்புக்கு இன்னொன்னு நம்ம இப்படி கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இது பெரிய அளவுல இருக்கக்கூடிய அம்மன் முகத்துக்கு நல்லா இருக்கும். சின்ன அளவுல இருக்காங்கன்னா அதற்கு ஏற்ற மாதிரி சின்ன சைஸ் நம்ம பார்த்து வாங்கிக்கணும். சின்ன சைஸ்க்கு வேணுன்றதுக்கு தான் நான் தனியா இன்னொன்னு காமிச்சிருக்கேன். இது சின்ன சைஸ், இது பெருசு. இப்ப நான் கையில வச்சுக்கிறது. ஸோ இந்த டிஃபரெண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. புரியல அப்படின்னா திரும்பி வாட்ஸ்அப்ல நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். என்ட்ரி
இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த நத்து புல்லாக்கு உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, இந்த நத்து புல்லாக்குல வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க ஒயிட் கூட கிரீன் பிங்க் சேர்ந்த மாதிரியும் இருக்கு. பிளெயினா உங்களுக்கு ஒயிட் வேணும்னாலும் இருக்கு, இல்ல உங்களுக்கு ஒயிட் வித் பிங்க் மட்டும் வேணும்னாலும் இருக்கு. ஸோ 3 வெரைட்டியுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 3 வெரைட்டியுமே ஒவ்வொரு விதமான சைஸ் வேற வேற. அதனால உங்க சுவாமிக்கு எந்த அளவுல அம்மனுக்கு தேவையோ அதை நீங்க சுவாமி சிலையை நேர்ல பார்க்கக்கூடியவங்களுக்கு தான் அது தெரியும். அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மூக்குத்தி டைப் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா பாருங்க, இது மூக்குத்தி டைப். உங்களுக்கு மூக்குத்தி டைப்ல இந்த டைப்போட பேர் நீங்க கடையில வாங்கணும், நீங்களே போய் வாங்கினாலும் இது வந்து சங்கு மூக்குத்தி அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஏன் இது சங்கு மூக்குத்தின்னு சொல்றோம் அப்படிங்கறத இப்ப நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இதை நான் பிரிக்கிறேன், பிரிச்சுட்டு இதுல இருக்க இந்த மூக்குத்தி வெளியில எடுக்கிறேன். இங்க பாருங்க, இது பாக்குறதுக்கு கொஞ்சம் சங்கு மாதிரியே இருக்கும். இந்த மூக்குத்தி பேரு சங்கு மூக்குத்தி அப்படின்ட்டு பேரு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க, இது பாருங்க காமிக்கிறேன். இதை போய் நம்ம எப்படி சாமியில இன்சர்ட் பண்றதுன்னு உங்களுக்கு டவுட் நிறைய பேர் கேக்குறீங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த கம்பியை ரிமூவ் பண்ணிடணும். நோஸ் பில்லர்ல இல்ல கட்டிங் பிளேயர்ல லைட்டா கட் பண்ணீங்கன்னா கட் ஆயிடும். இதற்கு முன்னாடி நகை ஒட்டக்கூடிய பசை அதை வச்சு நீங்க சுவாமிக்கு நீங்க அட்டாச் பண்ணிடலாம். நகை ஒட்டக்கூடிய பசையை பத்தியும் இப்ப நான் வீடியோல சொல்ல போறேன். நிறைய பேர் அதுதான் கேட்டுட்டு இருக்கேன், அது எங்க கிடைக்கும் எங்க கிடைக்கும்னு. அதையும் நான் சொல்ல போறேன். 1 by 1 பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த நகையெல்லாம் நான் காமிக்கிறேன், இது எப்படிங்க சாமிக்கு அலங்காரம் பண்றது, அதுவும் தனி வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. ஒவ்வொரு நகையை எப்படி போடணும், இந்த மூக்குத்திக்கு பக்கத்துல எது போட்டா இன்னும் அழகா இருக்கும், எல்லாமே நான் போட்டிருக்கோம் வீடியோல. இதெல்லாமே நீ போயிட்டு பாருங்க. இப்போ இது வந்து சங்கு மூக்குத்தி மாடல் அப்படிங்கிறதுக்காக சங்கு மூக்குத்தியை உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். இந்த டைப்புக்கு பேர் நீங்க கடையில கேட்க வேண்டியது சங்கு மூக்குத்தின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இது பேர் சங்கு மூக்குத்தி. இப்போ வந்து மூக்குத்தில இன்னொரு டைப் உங்களுக்கு காமிக்க போறேன். இந்த மூக்குத்தி பேர் வந்து விசிறி மூக்குத்தி அப்படின்ட்டு பேரு. இந்த மூக்குத்தி வந்து விசிறி மூக்குத்தி அப்படின்னு சொல்லுவோம். இதுல உங்களுக்கு 3 டைப் காமிக்கிறேன். இந்த ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த டைப் ஒண்ணு, இந்த டைப் ஒண்ணு. இப்படி கவர்லயே காமிச்சா உங்களுக்கு தெரியாது, நான் இப்ப உங்களுக்கு பிரிச்சு காமிக்கிறேன் பாருங்க. இது எடுக்கும்போது கொஞ்சம் பொறுமையா எடுக்கணும், இல்லை அப்படின்னா ஸ்டோன்ஸ் விழுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். அதனால நீங்க வந்து இதை பிரிச்சு எடுக்கும்போது நீங்க பொறுமையா பிரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா நம்ம திருப்பி உள்ள போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி இதை வாங்குவது பெருசு இல்லை, அதை பத்திரமா பயன்படுத்தி நீங்க எடுத்து வச்சாதான் குறைஞ்சது இது வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பக்குவமா வச்சுக்கிறோங்க. நாங்களாம் வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் கிட்ட வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு பத்திரமா வச்சுக்கலாம். அதனால நீங்க வந்து உங்களுக்கு தேவை அப்படிங்கும் பொழுது கண்டிப்பா இதை நீங்க பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். ஒண்ணுத்தோட ஒண்ணு உரசாம பத்திரமா எடுத்துக்கணும். இப்ப நான் உங்களுக்கு 3 வெரைட்டில இருக்கக்கூடிய மூக்குத்தியும் காமிக்கிறேன், நல்லா பாருங்க. இதை எப்படி மூக்குத்தியை பயன்படுத்த முடியும்னா இதோ பாருங்க, இந்த மாதிரி இது இருக்கு இல்லையா சைடு. ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு நத்து புல்லாக்கு காமிச்சேன் இல்லையா, அந்த நத்து புல்லாக்கும் இந்த அந்த கேப்க்கு இதை வச்சுக்கலாம். இல்ல சங்கு மூக்குத்தி போட்டு சங்கு மூக்குத்தி மேல இப்படி தூக்குன மாதிரியே வச்சா ரொம்ப பார்வையா இருக்கும். இது கொஞ்சம் விசிறி மூக்குத்தில பெரிய சைஸ். இது ஒரு விதமான மூக்குத்தி. இதுவும் விசிறியில வந்து பாத்தீங்கன்னா அன்ன மூக்குத்தி அப்படின்னு சொல்லுவோம். அன்னப்பறவை மாதிரியே இருக்கும், மாங்காய் மூக்குத்தின்னு சொல்லுவாங்க. இந்த மூக்குத்தி வந்து டைரக்டா அப்படியே வந்து நம்ம நகை வெட்டக்கூடிய பசை இல்ல சந்தன காப்பு அலங்காரம் பண்றீங்க அப்படின்னா அப்படியே மேல லைட்டா டச் பண்ணீங்கன்னா போதும், வச்சு அழுத்தி அந்த சந்தனத்தோட ஈரம்னா இது உள்ள வந்துடும், கண்ணுலாம் போயிடும் சீக்கிரமா. அப்படி பண்ணக்கூடாது. நீங்க நகவட்ட பசை வச்சு இப்படி ஒரு அழுத்திட்டீங்க அப்படின்னாலே போதும். பின்னாடி பாருங்க, இங்க எந்த இடைஞ்சலுமே இருக்காது, இப்படிதான் இருக்கும். இப்ப நம்ம வந்து விசிறி மூக்குத்திலே வந்து சின்ன சைஸ் இதுதான். இது வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கக்கூடிய அம்மனுக்கு வந்து இந்த சைஸ் மூக்குத்தி நீங்க பயன்படுத்தலாம். இது பாருங்க காமிக்கிற பாருங்க, தெரியுதா உங்களுக்கு இந்த சைஸ். அப்போ உங்களுக்கு மூக்குத்தி மாடல்ல 3 வெரைட்டி மாடல் நான் காமிக்கிறேன். ஒண்ணு பெருசு, ஒண்ணு அதை விட கொஞ்சம் சின்னது, ஒண்ணு சின்னது. இதை விட சின்னதும் இருக்கு நம்ம கிட்ட. அப்படி வேணும்னாலும் நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க, கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு அனுப்பி விடுறோம். இது மூக்குத்தி மாடலோட டைப். இப்ப நம்ம அடுத்ததா பார்க்க போறது வந்து அம்மனுக்கு கம்பல் டைப், கம்பல் மாடல். இந்த மாடல் நீங்க நல்லா பாருங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு தோகை மாதிரி இருக்கும், கீழே ஜிமிக்கி இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஜிமிக்கி தனியா செட் பண்ணது கிடையாது, இது கூடவே அட்டாச் ஆகி இருக்கக்கூடிய ஒரே ப்ராடக்ட் தான் இது. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது கொஞ்சம் பெரிய முகமா இருக்கக்கூடிய அம்மனுக்கு பயன்படுத்தலாம். இப்போ இது ஒண்ணு. அதுக்கு அடுத்தபடியா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதே கம்பல் டைப்ல இன்னொரு மாடல் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இது அடுத்த மாடல். இது ஒரு விதமான மாடல். ரெண்டுமே ஒரே டிசைன் கொண்டதுதான். ஒண்ணு பெருசு, இன்னொன்னு அதோட கொஞ்சம் சின்னது. இது அம்மனுடைய முகத்தை பொறுத்து மாறுபடும். பெரிய அம்மனா இருந்தா பெருசு பயன்படுத்தணும், சின்னதா இருந்ததா சின்ன அம்மனுக்கு இன்னொரு சின்ன சைஸ்ல பயன்படுத்தணும். இப்ப கம்பல்லி அடுத்ததான் இன்னொரு டைப் ஒன்று காமிக்கிறேன் பாருங்க. இப்ப அந்த 2 பெருசு உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, இது பாருங்க, இந்த 2 பெருசு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இல்லையா,
இந்த 2 பெருசுக்கும் சின்ன சைஸ் ஒன்று இருக்கு. அது ரொம்ப சின்ன அம்மனா இருக்கவங்களுக்கு இது பாருங்க, இது ரொம்ப அழகா இருக்கும். கீழே இருக்கக்கூடிய காதுல இருந்து காதணில இருந்து மேல் முழு காதையுமே மறைக்கக்கூடிய அளவுக்கு அழகா இருக்கும். எல்லா வித அலங்காரத்துக்குமே சந்தன அலங்காரம்லாம் பண்ணும்போது நீங்க லைட்டா அது மேல வச்சாலே பிடிச்சிக்கும். ஏன் இது இதுக்கு நீங்க தனியா பசை போட்டு ஒட்ட வேண்டாம்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. அவசரப்பட்டு பசையை போட்டு ஒட்டிட்டு திரும்பி எடுக்க கஷ்டப்படாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சந்தன காப்பு அலங்காரம் பண்ணும்போது காது பகுதிக்கும் கழுத்து பகுதிக்கும் ஒரு சந்தனம் மேடு மாதிரி உங்களுக்கு வரும். அதாவது கொஞ்சம் அந்த இடம் மட்டும் தடிமனா இருக்கும். அந்த இடத்துல நீங்க சாதாரணமா இதை ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டாலே அப்படியே காதுல நின்னுக்கும். இதை நீங்க எதுவும் போட்டு புஷ் பண்ண வேண்டாம். சந்தன காப்பு அலங்காரம் உடஞ்சிடுமேன்னு பயப்பட வேண்டாம். நீங்க அதை ஓப்பன் இது ரெண்டுத்தையும் பிரிச்சுட்டு அங்க மேல வச்சாலே போதும். இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்காக இதுல ஒன்னே ஒன்று மட்டும் உங்களுக்கு நான் பிரிச்சு காமிக்கிறேன். இது பாருங்க, இப்ப இந்த பிங்க் நான் உங்களுக்கு பிரிச்சு காமிக்கிறேன். எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. ஸ்டோன்ஸ்லாம் அவ்வளவு அழகா இருக்கும் நம்ம கிட்ட. இதுதான் இப்போ இது அப்படியே நம்ம பிரிச்சுட்டு நூல் போட்டுதான் கட்டியிருக்கோம். ஒரு சிசர் கூடவே வச்சுக்கோங்க. அதை பிரிச்சு அதே மாதிரி எடுத்து வச்சுட்டு பத்திரமா எடுத்து திரும்பி வைக்கும்போது ஒரு அழகான காட்டன் துணியில இல்ல துண்டுல அதே மாதிரி தொடச்சிட்டு அழகா தொடச்சு திரும்பி எடுத்து வச்சீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் சொல்லலாம். நீங்க அப்பயே எடுத்து அது மேலே அபிஷேகம் பண்ணீங்க, அது மேலே எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப நம்ம யூஸ் பண்ண முடியாது, வேஸ்டா போயிடும். இது நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்குறோமோ அதே மாதிரி அதுக்கு பாதுகாப்பு பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இது வாங்குறது ஒரு பெருசு இருக்கு, அதை பத்திரமா நீங்க வச்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு கம்பல்ல இந்த மாதிரி மாடல், அதாவது ஜிமிக்கியோட சேர்ந்த, இது ஜிமிக்கி தனியா ஆடாது, இருந்தாலும் ஜிமிக்கி டைப் மாதிரியே தூரத்துல இருந்து பார்த்தா வியூ தெரியும். அந்த மாதிரி மாடல்ல உங்களுக்கு 3 மாடல் காமிச்சிருக்கேன். இப்போ கம்பல் டைப்ல இன்னொரு வெரைட்டியான கம்பல் காமிக்கிற பாருங்க. இது ஒரு விசிறி மாடல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கம்பல் டைப்பு. சூப்பரா இருக்கும். இந்த கம்பல் ரொம்ப சின்னதா இருக்க அம்மனுக்கு போடலாம், உற்சவர் அம்மனுக்கு போடலாம். இது மாதிரியான அலங்காரம் பண்ணும்போது இந்த கம்பல் டைப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ரெண்டுமே இப்போ பிங்க் கலர் தான் கிடைச்சி நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இதை நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாடல் தான் இப்ப நம்ம இந்த பிங்க் கலர் மாடல் கம்பல் டைப்பு. இதுக்கு பேக் சைடு எப்படி இருக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க. அதுல திருவாணி எல்லாம் இருக்குமா? திருவாணி மட்டும் திருவாணி எல்லாம் வராது. இது மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஷைனா இருக்கும் ஃபுல்லாவே. இங்க நீங்க நகை ஒட்டுற பசை வச்சுட்டு அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். இதுதான் நகை ஒட்டுற பசை, இங்கதான் வைக்கணும். ஃபுல்லா வைக்காதீங்க, கம்பல் டேமேஜ் ஆயிடும். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நகை ஒட்டுற பசையை கொஞ்சமா வைக்கணும். சும்மா ஒரு கடுகு அளவுக்கு, ஒரு மிளகு அளவுக்கு வச்சுட்டு லைட்டா தொட்டு இப்படி ஒட்டி வச்சா போதும். நீங்க நிறைய போட்டு அழுத்தி அந்த நகை பசையே மேலெல்லாம் வந்துருச்சுன்னா இந்த கல்லெல்லாம் வேஸ்டா போயிடும். அதனால அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பக்குவப்படுத்தி பத்திரமா எடுத்து வைங்க. இது கம்பல் டைப்ல ரொம்ப ஈஸி டைப்பு. உங்களுக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சிலருக்கு இது வைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நகை ஓட்டுற பசங்கே இல்லை, ஆனா சந்தன காப்பு அலங்காரம் பண்ணிட்டு எமர்ஜென்சிக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னா குண்டூசி இருக்கு பாத்தீங்களா, குண்டூசியை எடுத்து சுவாமி கம்பல் இந்த அட்டாச் பண்றது வச்சுட்டு இந்த கேப் தெரியுது பாருங்க, நல்லா காமிக்கிறேன். இந்த கேப்ல குண்டூசி வச்சு ஒரு அழுத்து, இந்த பக்கம் ஒரு அழுத்து அழுத்துன்னா அழகா பிடிச்சிக்கணும். அந்த குண்டூசி ஒரு அழுத்து அழுத்தி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நகை வெட்டுற பசைக்கான வேலைக்கும் கஷ்டம் வராது. சந்தனம் படிஞ்சிருமேனு பயப்பட வேண்டாம். அது ரொம்ப அட்டாச் இருக்கும். நீங்க தைரியமா இருக்கலாம். இது சந்தன காப்பு அலங்காரத்தப்ப கண்டிப்பா இந்த மெத்தட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா சௌகரியமா இருக்கும். இதுதான் கம்பல்ல இன்னொரு டைப் காமிச்சிருக்கேன். இது கம்பல் டைப்ல இது ஒரு விதமான டைப். நம்ம ஏற்கனவே மேல ஒரு ஆரம் மாதிரி வந்திருக்கும், மயில் மாதிரி, அது கீழே ஜிமிக்கி மாதிரி பார்த்திருக்கோம். இதுல ஜிமிக்கி வராது. இதுதான் மேல் பகுதி, இது கீழ் பகுதி. ரொம்ப அருமையா இருக்கும். இந்த மாடல் உங்களுக்கு உற்சவர் அம்மன் தேர் வீதி உலா போகும்பொழுது கண்டிப்பா இந்த மாடல் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா பிரகாசமா இருக்கும். இந்த மாடல்ஸ் நீங்க எல்லா அலங்காரத்துக்கும் பயன்படுத்தலாம். இப்போ இது பாத்தீங்கன்னா நான் பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு அம்மன் முகத்துக்கு, கொஞ்சம் சுமாரா இருக்கக்கூடிய ஒரு அம்மன் முகத்துக்கு இது பயன்படும். இதே இதுல சைஸ் மாறுபடும். இதுலயே ரொம்ப பெருசு இருக்கு, இதுலயே ரொம்ப சின்னது இருக்கு. அதனால நம்மளுக்கு என்ன சைஸ்க்கு அம்மன் இருக்காங்களோ அதை முதல்ல பார்த்துட்டு தான் நகை பர்ச்சேஸ்க்கே நம்ம வரணும். ஏன் அப்படின்னா நீங்க நகையை வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு பத்தாம போயிடுச்சுன்னா ரொம்ப சிரமமா இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு அதை ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இப்ப பாத்துக்கோங்க. பாருங்க, இதுதான் அழகா இருக்கு பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ஸ்டோன்ஸ் எல்லாம் கிரீன் வித் ஒயிட் இருக்கு, இதுல கிரீன், அதாவது ஒயிட் வித் பிங்க் இருக்கு, ஃபுல் ஒயிட் இருக்கு, ஒயிட் வித் ப்ளூ இருக்கு. உங்களுக்கு என்ன கலர், மல்டிபிள் கலர்லயும் தேவை அப்படின்னாலும் நம்மளால கொடுக்க முடியும். அதனால உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி டைப்பும் இதே நான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அதே மாதிரிதான் இதுக்கும் தனியா திருகாணி எல்லாம் இருக்காது. இந்த இடத்துல நகை ஒட்டுற பசையை வச்சு நம்ம
வச்சுக்கலாம். இந்த மாடலுக்கு உங்களுக்கு அதிகபட்சமா குண்டூசி பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இங்க நிறைய கேப்ஸ் இருக்கும். இந்த பாருங்க நிறைய கேப்ஸ் இருக்கும். இதை வந்து சந்தனக்காப்பு அலங்காரம் விட்டு இதை அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சு ஒரு 2 குண்டூசியை இந்த கேப்ல எங்க போட்டீங்கன்னாலும் உள்ள இறங்கிடும். அப்படி ஒரு அழுத்து 2 பக்கமும் இது அழுத்தி விட்டுட்டீங்கன்னா குண்டூசி சூப்பரா போய் நின்னுக்கும். பயப்படாம போடுங்க. வெயிட் அதிகமா இருக்கு, கீழே விழுந்துரும்ன்ற பயத்துக்கு தான் நான் குண்டூசி போட சொல்றேன். உங்களுக்கு நகவற்ற பசையிலே நிக்க வைக்க முடியும்னா தாராளமா நிக்க வச்சுக்கோங்க. அப்படி பயமா இருக்குன்னு நினைக்கிறவங்க, நான் இப்படி விட்டுட்டு போயிடுவேன், யாராவது அலங்காரத்தை கலைச்சிடுவாங்க, பூ போட்டா மாலை போட்டா கலைஞ்சிடும் பயம் இருக்குங்க, 2 குண்டூசி இதுல அட்டாச் பண்ணி எங்க சொல்லுனாலும் நின்றுடும். பயப்படாம இது வந்து நீங்க காதுல அம்மனுக்கு வச்சீங்கன்னா அம்மனுடைய தோல்ல வந்து கரெக்டா அட்டாச் ஆகி கீழே நிற்கும். அப்ப வந்து உங்களுக்கு இதுக்கு தனியா விழுந்துருன்ற பயமே வேண்டாம். அதனால இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. சூப்பர் கலர்ஃபுல்லா இது நிறைய இருக்கு. இது உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்க. இதை நீங்க பயன்படுத்திட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொல்லணும்னா திரும்ப உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இப்ப பாக்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து நெத்தி சுட்டி மாடல். நல்லா தெரியுதா பாருங்க, நல்லா பாத்துக்கோங்க. இது நெத்தி சுட்டி மாடல். இந்த ப்ராடக்டை நீங்க என்ன சுவாமிக்கெல்லாம் பயன்படுத்தினா எல்லா சுவாமிக்குமே இது பயன்படுத்த முடியும். தலைக்கு மேல கிரீடத்துக்கு கிட்ட வைக்கலாம், கிரீடம் போடாமலும் வைக்கலாம், அம்மனுக்கு வைக்கலாம், பிள்ளையாருக்கு, முருகனுக்கு வைக்கலாம், பெருமாளுக்கு வைக்கலாம், பைரவருக்கு வைக்கலாம். நீங்க எந்த சுவாமி அலங்காரம் பண்ணாலும் இது வந்து எல்லா தெய்வங்களுக்குமே பயன்படுத்தக்கூடிய நெத்தியில வைக்கக்கூடிய பட்டம், அதாவது நெத்தி பட்டம் சொல்லலாம், நெத்தி சுட்டின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் இது. இது வந்து இப்ப நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இதுலயும் வந்து சைஸ் வந்து மாறுபடும். சின்ன சைஸ் இருக்கு, பெரிய சைஸ் இருக்கு. உங்களுடைய சுவாமி என்ன சைஸ் இருக்காங்க, அலங்காரம் அதாவது சந்தனக்காப்பு அலங்காரம் பண்ணதுக்கு அப்புறம் முகம் வந்து பெருசாகும். அது உங்களுக்கே தெரியும் அலங்காரம் பண்றவங்களுக்கு. அப்படி இருக்கும்பொழுது அதுக்கு ஏத்த மாதிரி சைஸை பார்த்துவாங்க. ஏன்னா சுவாமி பெருசா இருந்து இந்த ப்ராடக்ட் ரொம்ப சின்னதா இருந்தா நமக்கு நல்லா இருக்காது பார்க்குற ரிவ்யூ. அதே மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரி அலங்காரத்தை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து பாத்தீங்களா, இதுதான் பாருங்க, இந்த முத்துலாம் அழகா ஆடுது பாருங்க. இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணும் போதும் குண்டூசி பயன்படுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் நகை பசையை இதுக்கெல்லாம் பயன்படுத்தாதீங்க. ஏன் அப்படின்னா இந்த ஸ்டோன்ஸ்லாம் அந்த நகை பசை பட்டுது அப்படின்னா கருப்பு கருப்பா மாறிடும். கொஞ்சம் உடனே நம்ம நிறைய நாளுக்கு யூஸ் பண்ண முடியாம வேஸ்டா போயிடும். இந்த மாதிரி நெத்தி சுட்டிக்கலாம் எல்லா இடத்துலயும் கேப் இருக்கும். நீங்க நல்லா பாருங்க, நான் காமிக்கிறேன், கேப் இருக்கும். இந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா குண்டூசியை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு அழுத்து, இந்த பக்கம் ஒரு குண்டூசி, இது தேவைப்பட்டா ஒரு 4 குண்டூசி கூட நீங்க போட்டுக்கோங்க. குண்டூசி வச்சு அழுத்தி விட்டுட்டீங்கன்னா ஜம்முன்னு நின்றுடும். பயப்படவே வேண்டாம். இது நெத்தி சுட்டி மாடல். இந்த மாடல் ப்ராடக்ட்லயும் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு, கிரீடங்கள்ல இருந்து எல்லாமே இருக்கு. இது வேணும்னாலும் நீங்க பார்த்துட்டு வேணும்ன்றத சொல்லுங்க. இப்ப அடுத்ததாக அம்மனுடைய அலங்காரத்துல செண்பக மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட் காமிக்கிறேன். இதற்கு பேர் வந்து செண்பக மாலை. இந்த ஆரத்துக்கு பேரு பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். காமிக்கிறேன் பாருங்க, செண்பக மாலை தெரியுதா? செண்பக மாலை. இந்த ஆரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியுதா, பூ மாதிரி தெரியுதா? இது வந்து செண்பக பூ மாலை அப்படின்ட்டு பேரு. இந்த மாலை வந்து நீங்க எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அதாவது சுவாமிக்கு அலங்காரத்துல மேல அந்த முந்தானை இருக்கு இல்லையா, அந்த முந்தானைக்கு மேல காமிக்கிறதுனாலும் போடலாம், கழுத்துல போடுறதுனாலும் காமிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து இதை எப்படி வேணாலும் மல்டிபிள் யூஸ் தான் நீங்க பண்ணிக்கலாம். இந்த கார்னர்ல வந்து ஒரு ஜாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு ஜாயிண்ட், இதுல நூல் கட்டிக்கணும். நீங்க இங்க வந்து எதுவும் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இது ஒரு செயின் வராது. இந்த இடத்துல நீங்க ஒரு நூல் கட்டிக்கணும். அதே மாதிரி இந்த ஆரத்தோட இன்னொரு பகுதிக்கு போறேன். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு நூல் கட்டிக்கணும். தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல ஒரு நூல் கட்டிக்கோங்க. ஆரத்தோட இந்த பகுதியில் ஒரு நூல் கட்டிட்டு நீங்க அம்மனுடைய கழுத்துல இது ஒண்ணு போட்டாலே அவ்வளோ ஒரு அழகா இருக்கும். அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமானது இது. இப்ப இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் செண்பக மாலை காமிக்கிறேன். இதே மாதிரி மாங்காய் மாலைன்னு சொல்லக்கூடியது. இப்ப இந்த மாதிரி செண்பக பூ இல்லாம மாங்காய் இருக்கும். அதே மாதிரி ஆரமும் தனியா இருக்கு, செண்பக மாலை இருக்கு, காசு மாலை இருக்கு. இதுல எது வேணாலும் இந்த செயின் வந்து எல்லா சுவாமிக்கு பயன்படுத்தினாலும் ரொம்ப அழகா இருக்கும். இதுக்கு வந்து நகவற்ற பசை அது இதெல்லாம் தேவையே இல்லை. உங்களுக்கு 2 ஜாயிண்ட்ல நூல் போட்டு கட்டிட்டு நம்ம எப்பவுமே மாலை போடுற மாதிரி கட்டி விட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி சுவாமிக்கு அம்மன் வந்து உற்சவர் அலங்காரம் எல்லாம் பண்றோம்னா அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது கண்டிப்பா தேவைப்படும். அதனால இதுல வந்து அளவு வந்து பெருசு இருக்கு, சின்னது இருக்கு. உங்க சைஸ்க்கு என்ன வேணுமோ அந்த சைஸ்க்கு அம்மனுடைய உருவத்தை பொறுத்து இது மாறுபடும். ஒருவேளை நம்ம வாங்கிட்டு உங்களுக்கு பத்தலைங்க, நான் ரொம்ப சின்னதா வாங்கிட்டேன்னா பயப்படாதீங்க. அந்த இடத்துல நூல் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு எது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணுமோ அங்க ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. மீதி இடத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் அழகா அப்ப இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான பூ என்னமோ அந்த பூ போட்டு அந்த இடத்த கவர் பண்ணலாம். பயப்படாதீங்க. அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஐடியா பண்ணிக்கோங்க. இது செண்பக பூ மாலை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்ப அடுத்ததான் உங்களுக்கு காமிக்க போறது வந்து பாத்தீங்கன்னா அம்மனுக்கு ஒட்டியானம் இருக்கு. இதுதான் வந்து ஒட்டியானம். இந்த ஒட்டியானம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து அம்மனுக்கு எப்படி நம்ம பண்றது அலங்காரத்தை
புடவை கட்டிட்டு மேலே தான் இது வரும். இது நீங்கள் சுவாமி அலங்காரம் பண்ணுறவங்க தெரியும். இப்போ இது வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? நல்லா பாருங்க, தெரியுதா? இதுதான். இப்போ இது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வரா மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? இதே மாதிரி ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி இருக்கா மாதிரி இருக்கும் பாருங்க. எல்லா இதுலயும் வந்து லக்ஷ்மி இருக்கா மாதிரி இருக்கும் பாருங்க. இந்த சைடு ஃபுல்லா காமிக்கிறேன். அதே மாதிரி இப்போ இந்த சைடு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த சைடு வந்து லக்ஷ்மி இருக்கா மாதிரி இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? இப்ப நான் காமிச்சிருக்கக்கூடிய இந்த ஒட்டியானம் கொஞ்சம் பெரிய சைஸ் ஒட்டியானம் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுலயே சின்ன சைஸ் கூடும் இருக்கு. இப்போ இந்த ஒட்டியானத்தை வாங்கியாச்சு. சிலருக்கு என்ன ப்ராப்ளம்னா, அம்மனுடைய வயிறு பகுதி இவ்வளவு பெருசே இல்லைங்க, ரொம்ப சின்னது, எங்களுக்கு இது தேவையில்லைன்னு போது உங்களுடைய அந்த இடுப்பு பகுதியில கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்ல இதோட பகுதியை உள்ள தள்ளி விட்டுருங்க. உள்ள தள்ளிட்டீங்கன்னா இது ஒவ்வொன்றுமே பிளெக்சிபிள் தான், இப்படி மடங்கக்கூடியதுதான். உங்களுக்கு எவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் தான் அம்மன் இடுப்பு இருக்குன்னா அதுக்கு ஏதாவது உள்ள தள்ளி விட்டாலே போதும், அழகா நின்றுடும் போயிட்டு. அப்போ இன்னும் பெருசா இருக்கு அப்படின்னும் போது மட்டும் உங்களுக்கு தேவைப்பட்டா உங்களுக்கு இது பாருங்க, இந்த இடத்துல கயிறு கட்டுற மாதிரி ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. இங்க நூல் கட்டிக்கலாம், இங்க ஒரு நூல் கட்டிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு நூல் கட்டிக்கோங்க. நூலை எக்காரணத்தை கொண்டும் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அவிழ்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில கோவில்கள்ல அம்மன் சிலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேப் ரொம்ப சின்னதா இருக்கும், அப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால நூல் வந்து போட்டுட்டு ஒரு சுருக்கு மட்டும் போட்டீங்கன்னா அடுத்த வாட்டி எடுக்கும்போது ஈஸியா எடுத்துடலாம். இதுதான் ஒட்டியானம். ஒட்டியானத்துல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இல்ல பெருமாளுக்கு இருக்கு, முருகன் இருக்கு. இதுல என்ன மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் நீங்க இது வாங்கிக்கலாம். உங்களுக்கு இது மாதிரி பொருட்கள் வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இதை தெளிவா ஓபன் பண்ணி பிரிச்சு காமிச்சிருக்கேன். இதெல்லாம் நீங்க பாருங்க. பார்த்துட்டு ஆடி மாசத்துல அம்மன் அலங்காரம் ஒவ்வொரு வாரமும் அம்மனுக்கு திருவிழா தான், செவ்வாய் வெள்ளி ஞாயிறு எல்லாம் ஆடி முழுக்க அந்த அம்மனுக்கு அலங்காரத்துக்கு இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. இது ஒட்டியானத்தை பத்தி இதை காமிச்சிருக்கேன். இப்ப அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அம்மனுக்கு ஆரம், நெக்லஸ் இது எல்லாமே சேர்ந்த இதை காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஆரம், நெக்லஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுக்கடுக்கா ஒரே செட்டுல இருக்க மாதிரியான அமைப்பு தான் வந்திருக்கு. இந்த மாடல் இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்காக காமிக்கிறேன். இதை நான் இப்போ வந்து வேற ஒருத்தர் கேட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து நான் பார்சல் கொடுக்க போறேன். அதுக்காக தான் இதை நான் இப்போ எடுத்து அனுப்பியிருக்கேன். உங்களுக்கு தேவையான போது கண்டிப்பா இதை நீங்க சொல்லுங்க. இப்போ நான் இதை உங்களுக்கு பிரிச்சு காமிக்கிறேன். சூப்பரா இருக்கும், நல்ல மாடல் பாருங்க. பிரிச்சிருக்கேன் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அது ஒரு பேக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும், அப்படின்னா ஸ்டோன்ஸ் எல்லாம் கொட்டிடும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. முதல் ஒரு அடுக்கு, இந்த அடுக்கு தனி, சரியா? அதுக்கு அடுத்த இது தனி, அதுக்கடுத்து இது மூணும் வரக்கூடியது ஒண்ணுத்தோடு ஒண்ணு சேர்ந்து ஜாயிண்ட் சூப்பரா இருக்கும். மூணும் சேர்ந்து இந்த அடுக்கு மாடல் ரொம்ப அழகா இருக்கும். இது ஒரே செட்டு தான், இது தனித்தனியா இல்லை. இதெல்லாம் தனித்தனியாவும் கிடைக்கும். தனித்தனியா வேணும்னாலும் நீங்க சொன்னீங்கன்னா இந்த மாடல்ஸும் தனியா கிடைக்கும். பதக்கங்கள் தனித்தனியா வேணும்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து தனியா முத்து வாங்கி போட்டுக்கலாம் நீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது மாதிரியும் தனியா கிடைக்கும். இது எல்லாத்தையும் சேர்ந்து இந்த இடத்துல ஜாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், காமிக்க பாருங்க. இங்க ஒரு நாட், இங்க ஒரு கயிறு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கயிறு போட்டுக்கோங்க. இங்க பாத்துக்கோங்க, தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல ஒரு கயிறு போடுங்க, இந்த இடத்துல ஒரு கயிறு போட்டுக்கோங்க. சுருக்கு முடி போட்டு அப்படியே இது எல்லா சுவாமிக்குமே பயன்படுத்தலாம். பிள்ளையாருக்கு, சிவனுக்கு, அம்பாளுக்கு, பெருமாளுக்கு, முருகனுக்கு, இது எல்லா சுவாமிக்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு அழகான ஒரு அமைப்பு. இது நீங்க பயன்படுத்திக்கலாம். இதுல மொத்தம் 3 லைன் கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா. ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட், தேர்ட், மொத்தம் 3 லைன் இருக்கு. இதுக்கு மேல ஒரு இங்க ஒரு 6 அடிகை மாதிரி கொடுத்துருக்கு. சூப்பரான மாடல், இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாடல் வந்து நீங்க வேணும் அப்படின்னா சொல்லுங்க. இது வந்து நீங்க அம்மனுக்கு அலங்காரத்தை பயன்படுத்தணும். ரொம்ப ரொம்ப இது போட்டிங்க அப்படின்னாலே மற்ற எல்லாத்துக்கும் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த சாரீ கலர் மட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கலர் கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். நீங்க ஒவ்வொன்றும் நீங்க பண்ணிட்டு உங்க அம்மனுக்கு பண்ண அலங்காரத்தை எங்களுக்கு அனுப்புங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்காக நான் இந்த வீடியோஸ்க்காக இது எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு இப்ப நம்ம அடுத்ததா இப்ப எடுத்து வச்சிருக்க ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா முத்து மாலை.
இது முத்து மாலை உங்களுக்கு நிறைய ஃபேன்சி ஸ்டோர்லயே கிடைக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் அப்படி கிடைச்சிருந்தாலும் வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. முத்து மாலையில வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பதக்கம் இருக்கும், சூப்பரா இருக்கு இந்த முத்து மாலை. இது ரொம்ப டெய்லி யூஸ் பண்ணிக்கோங்க, டெய்லி அம்மனுக்கு கோவில்ல போட்டு வந்துட்டு இது யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலயே வந்து பெரிய சைஸ் ஒன்று காமிக்கிறேன் பாருங்க. இதுல வந்து பெரிய சைஸ், இந்த பெரிய சைஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து இதே முத்து வரும், கீழே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து லக்ஷ்மி இருக்க மாதிரி வரும், பிள்ளையார் இருக்க மாதிரி வரும். இது பாருங்க, இதுல போட்டிருக்கேன் உங்களுக்கு. அதே மாதிரி இதுதான் முத்து மாலை. முத்து மாலையில பெரிய சைஸும் இருக்கு, முத்து மாலையில சின்ன சைஸ் இருக்கு. இதுல கொஞ்சம் என்னன்னா கொஞ்சம் கலர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டா இருக்க மாதிரி தான் இந்த மாடல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது மேக்சிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அரங்கேற்றம் பண்றவங்க, பரதநாட்டியத்துக்கு யூஸ் பண்றவங்க இதை பயன்படுத்துவாங்க. சுவாமி அலங்காரத்துக்கு டெய்லி யூஸ் வச்சுட்டீங்கன்னா இது ஒண்ணு மட்டும் போட்டீங்கனாலே அவங்களுக்கு அவ்வளோ அழகா இருக்கும், ரொம்ப நேர்த்தியா இருக்கும். இது ரொம்ப பெருசா இருக்குன்னா ஒரு சுத்த வந்து மேல கழுத்து மேல இழுத்து பின்னாடி போட்டீங்கன்னா தெரியாது. அதுக்காக நீங்க கட் பண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எந்த பொருளையுமே உங்க அவசரத்தை கட் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி இது பண்ண முடியாது, அதை நம்ம ரெடி ஆக்க முடியாது. அதனால நீங்க உங்களுக்கு பக்கத்துல சுவாமி ரொம்ப சின்னதா இருக்கு, செயின் பெருசா இருக்குன்னா இந்த செயின் வந்து மடியும். அப்போ 2 இன்ச்சு வந்து மேல ஏற்றி போட்டு பின்னாடி விட்டீங்கன்னாலே தெரியாது. அப்போ இந்த பதக்கம் ஆட்டோமேட்டிக்கா மேல வந்துடும். அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து அலங்காரம் பண்ணும்போது ஒரு ஐடியா பண்ணிட்டு கிளியரான ஒரு பிக்சர்ல அலங்காரம் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கும் ஈஸியா இருக்கும், டென்ஷன் இல்லாம இருக்கும். அதுக்குதான் நான் உங்களுக்கு தெளிவா எல்லாத்தையும் ஒன்னொன்னா சொல்லி கொடுக்குறேன். இதுல பெருசும் இருக்கு, இதுல சின்னதும் இருக்கு. இது ரெண்டுத்துல எது வேணாலும், என்ன சைஸ் என்ன மாடல் வேணும்னாலும் உங்களுக்கு நீங்க எங்களுக்கு அனுப்புங்க, அதுவும் நம்ம கிட்ட கிடைக்கும். இப்போ உங்க எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க, வாட்ஸ்அப்ல வரீங்க, கால் பண்றீங்க. நகை ஒட்டுற பசை எங்க கிடைக்கும், அந்த ஜெல்லு எங்க கிடைக்கும் அப்படி கேக்குறீங்க. அந்த இதுக்கு என்னென்னோ பேர் சொல்றீங்க. இது வந்து நகை ஒட்டும் பசை அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லுவோம். இந்த நகை ஒட்டும் பசை நம்ம கிட்டயே கிடைக்குது. இந்த பசை வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நாங்க சென்னையில தான் இருக்கோம். உங்களுக்கு நியர்பை எங்க வேணும்னாலும் நாங்க கொரியர் பண்ணி விடுறோம். வேற எங்க இருந்து வேணாலும் கால் பண்ணுங்க, உங்களுக்கு எப்படியாவது அனுப்பி விடுறோம். உங்களுக்கு இந்த நகை வெட்டக்கூடிய பசை இந்த மாதிரி தான் கிடைக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா கருப்பா எல்லாத்தையும் ஒரே சமயத்துல பிரிச்சு நகை மேலாம் அழுக்காக்கிடாதீங்க, கருப்பா போயிடும். இது ஒரு மை மாதிரி ஒட்டிக்கும். அதனால முதல்ல எடுத்து கொஞ்சம் ட்ரையா ஒரு துணியில முதல்ல இதை தொடச்சிடுங்க ஃபுல்லா. இந்த ரவுண்ட் உள்ள இருக்க பேஸ்ட் எடுத்து ஒரு துணியில வச்சு ரவுண்ட் பண்ணிடுங்க. அது நல்ல துணியில வச்சு நீங்க சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, உருட்டி எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆயிடும். அப்ப நீங்க எவ்வளவு சின்ன சின்னதா வேணும்னா கொஞ்சம் ஒரு மிளகு பெருசு, அதோட ஒரு நெல்லிக்காய் பெருசு நீங்க உருட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதை உருட்டி முதல்ல நகையில ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வச்சு லைட்டா ஒரு அழுத்தம் எடுத்துங்க. அது மாதிரி கையை தொடச்சிக்கிட்டு பண்ணுங்க. இதுதான் நகை ஒட்டக்கூடிய இந்த பசை. நகை ஒட்டுற பசை தான் கிடைக்கல, நிறைய பேர் கேட்குறீங்க. எங்களுக்கும் கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு நாங்க கொடுக்கறது தான் இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். இது நகை ஒட்டக்கூடிய பசை. உங்களுக்கு வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த நகை ஒட்டுற பசையை வச்சுதான் எல்லா ஜுவல்ஸுமே உங்களால ஒட்ட முடியும். இங்க இருக்கக்கூடிய இந்த கம்பல், இங்க இருக்கக்கூடிய மூக்குத்தி எல்லாத்துக்குமே இதுக்கு பின்னாடி இதை வச்சுக்கணும். இவ்வளவும் வைக்கணுமான்னு இல்லை, நான் இப்படி உங்களுக்கு சாம்பிளுக்காக காமிக்கிறேன். கொஞ்சமா சின்னதா உருட்டி அங்க எங்க ஃபிக்ஸ் ஆகுதோ அந்த இடத்துல வச்சு லைட்டா இழுத்துக்கோங்க. கையை தொடச்சிட்டு பண்ணுங்க. அப்பதான் நகைலாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகாம நல்லா இருக்கும். அப்புறம் இப்பயே பிரிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா பிரிஞ்சு வந்து வெளில வந்துருச்சு. இந்த மாதிரி வேஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நமக்கு பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அதனால அதுக்கேற்ற மாதிரி இதுதான் நகை ஒட்டக்கூடிய பசை. இதை நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு நிறைய நம்ம கிட்ட இருக்கு நகை ஒட்டுற பசை. வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து இப்போ சின்ன அளவுல ஒரு திரிசூலம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நம்ம இது பண்ணும்போது திரிசூலம் வந்து நம்ம கிட்ட இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலும் நம்ம கிட்ட இருக்கு. பாருங்க, வேல் இருக்கு, சூலம் இருக்கு. இது மாதிரி ஆயுதங்கள், அதே மாதிரி சுவாமி உற்சவர் சிலை, இது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு தேவை அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இது கூட வந்து பாத்தீங்கன்னா வேல் இருக்கு, வேல் எல்லா சைஸ்லயும் இருக்கு. அதே மாதிரி சூலமும் வந்து உங்களுக்கு எல்லா சைஸ்ல இருக்கக்கூடிய சூலமும் இருக்கு. அதே மாதிரி வேல் வந்து உங்களுக்கு என்ன அளவுல வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து குழப்பிக்கிறீங்க. முருகனுடைய கையில இருக்கக்கூடியதுதான் வேல், இதுதான் வேல். இது அம்மன் கையிலும் சிவன் கையில இருக்கக்கூடிய சூலம், திரிசூலம்னு பேரு. சூலத்தை நிறைய பேர் வேல்னு சொல்றீங்க, அப்படி சொல்லக்கூடாது. இது திரிசூலம், இது வேல். இதோட வேறுபாடு தெரிஞ்சுக்கணும் தான் இதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ வந்து எல்லாருமே வந்து நகை ஒட்டுற பசையை பத்தி கேட்டீங்க இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அலங்காரம், சந்தன காப்பு அலங்காரம், மஞ்சள் காப்பு அலங்காரம், எந்த அலங்காரம் பண்ணாலுமே ஒரு ஃபாயில் பேப்பர் வந்து யூஸ் பண்றோம். ஃபாயில் பேப்பர்ல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 3 வெரைட்டி இருக்கு. 3 வெரைட்டினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டு கலர் இருக்கு, சில்வர் கலர் இருக்கு, மல்டிபிள் கலர்ஸ் இருக்கு. மல்டிபிள் கலர் வந்து பிங்க் இருக்கும், எல்லோ இருக்கும், கிரீன் இருக்கும், ரெட் இருக்கும். அதிகபட்சமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டன் கலரும் சில்வர் கலர் தான். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ், இந்த வந்து காமிக்கிறேன். இது பாருங்க, இது ஒரு பேப்பர் பாக்ஸ். இந்த பேப்பர் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா
கோல்டன் கலர். உங்களுக்கு தெரியுதா, இங்க மேல ஒட்டி இருக்கும். இதுதான் கோல்டன் கலர். இது ஃபுல்லாவே தனித்தனி ஷீட்டா இருக்கும். இது எடுத்துதான் நம்ம கட் பண்ணி போடுறதுல நிறைய அலங்கார வீடியோ நம்ம சேனல் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் எப்படி யூஸ் பண்றோன்றதை நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இது கோல்டன் கலர் பேப்பர் இருக்கக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா இதுல மொத்தம் 1000 பேப்பர்ஸ் இருக்கும். இதை வாங்கி தேவையானதுக்கு மட்டும் எடுத்து மீதி நீங்க பத்திரமா சேவ் பண்ணி ஒரு பாக்ஸ்ல வச்சுக்கலாம். இது வந்து கோல்டன் கலர். இது வந்து சில்வர் ஃபாயில் பேப்பர். இது உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்க கடைகள்ல கிடைச்சுன்னா கூட நீங்க வாங்கிக்கோங்க. இது வந்து நிறைய பேர் சில்வர் ஃபாயில், இது வந்து ஃபுட் ஃபாயில் பேப்பர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, ஃபுட் ஃபாயில் பேப்பர். ஏன்னா இது பேர் தெரியாம நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க, அதை என்கிட்ட கேட்குறீங்க. நானும் ஒரு தடவை சொல்லிட்டே இருக்கேன். இது பேர் வந்து ஃபுட் ஃபாயில் அப்படின்ற பேப்பர் தான். இது வந்து ஃபாயில் பேப்பர், சில்வர் ஃபாயில் பேப்பர்னு கேட்கலாம், ஃபாயில் பேப்பர்னு கேட்கலாம், ஃபுட்டு ஃபாயில் பேப்பர்னு கேட்கலாம். சுவாமிக்கு அலங்காரம் பண்றதுன்னு கேட்டா ஸ்டேஷன் கடையில் இருக்கவங்க அதிகமா தெரிய மாட்டேங்குது. நீங்க இது மாதிரி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா எடுத்துட்டு போங்க. ஃபாயில் பேப்பர்ல சில்வரும் இருக்கு, ஃபாயில் பேப்பர்ல கோல்டும் இருக்கு, மல்டிபிள் கலர் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் இருக்கு. நான் அதிகமா இந்த கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் நான் இது ரெண்டுமே இப்போ வச்சிருக்கேன், என்கிட்ட இருக்கு. உங்களுக்கு எது வேணும்னாலும் அலங்காரத்துக்கு வாங்கி நீங்க யூஸ் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல பாக்குறீங்க இல்லையா, இந்த அலங்கார பொருட்கள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. கிரீடம் இருக்கு. கிரீடம்லயே வந்து பாத்தீங்கன்னா நாகம் வச்ச கிரீடம், நெருப்பு கிரீடம் போட்டிருக்கோம். நெருப்பு ஜுவாலை வர மாதிரி அந்த கிரீடங்கள்லாம் ஸ்டோன் வச்சிருக்கு. ஸ்டோன் இல்லாத கிரீடமும் நம்ம கிட்ட கிடைக்கும். அது மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு தேவையான நாமங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி விபூதி பட்டைன்னு சொல்லக்கூடிய பட்டை இருக்கு. பட்டையில நிறைய சைஸ் இருக்கு. நாமத்திலயும் சைஸ் மாறும். உங்க கோவில்ல இருக்கக்கூடிய சுவாமி என்ன சைஸ்ல இருக்காங்க பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி வாங்கிக்கோங்க. மாலைகள்லாம் அதுக்கு ஏத்த மாதிரி நிறைய மாறும். இப்ப நான் காமிச்சிருக்கிறது சில சாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுங்கிறது நீங்க உங்ககிட்ட பிக்சர் இருந்தாலும் அது மாதிரி எடுத்துருந்தீங்கன்னா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா நாங்க சென்ட் பண்றோம். உங்களுக்கு இந்த பொருட்கள்லாம் வேணும், நகை ஒட்டுற பசை மற்றதெல்லாம் வேணும் அப்படின்னாலும் நீங்க எங்க கிட்ட கேளுங்க. நாங்க உங்களுக்கு அதை எடுத்து கொடுக்குறோம், உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறோம். நேர்ல வந்து எங்க கிட்ட வாங்கிக்கிறதுனாலும் வாங்கிக்கலாம். இல்ல நீங்க எப்படி கொரியர் பண்ண சொன்னாலும் கண்டிப்பா கொரியர் பண்ணுவோம். உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு முதல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு நம்பர் சொல்றேன், அதையும் வேணாலும் நோட் பண்ணிக்கோங்க. 9790876797. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா கோயில் அலங்காரம் பண்றவங்க, சுவாமி உற்சவர் சுவாமி கட்டுறவங்க, தேர்ல கட்டக்கூடியவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லானதா இருக்கும். அதனால கோவில் அர்ச்சகர்கள்லாம் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு உங்க நண்பர்களுக்கு, ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவு உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்க. அதில் கண்டிப்பா உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.